Stitavati parasainikayurakshna Hritavati partha sakhe ratirmamasto. You can make the translation and purport. Hare Krishna Prabhu. Hare Krishna. Sulochana Mataji. படிங்க. படிக்கிறேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனனுடைய சேனைக்கும் துரியோதனின் சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார். அங்கிருந்த சமயத்தில் தமது கருணை மிகுந்த பார்வையால் எதிரில் உள்ள படை பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார். எதிரியின் மீது பார்வையை செலுத்தியே இதை அவர் சாதித்து விட்டார். அந்த கிருஷ்ணரின் மீது என் மனம் நிலை கட்டும். பொருளுரை. பகவத்கீதை 1:21 முதல் 25 வரை. அர்ஜுனன் குறையற்றவராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இரு படைகளுக்கும் நடுவில் தேரை நிறுத்தும்படி உத்தரவிட்டார். போரில் தான் சந்திக்க வேண்டிய எதிரிகளை பார்வையிட்டு முடிக்கும் வரை அங்கேயே நிற்கும்படி அர்ஜுனன் அவரை கேட்டுக்கொண்டார். பகவான் அவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட உடனேயே ஒரு சேவகரை போல் அதை அவர் செய்து முடித்தார். மேலும் எதிரிகளின் பக்கமுள்ள முக்கியமானவர்களை சுட்டிக்காட்டி இதோ பீஷ்மர், இதோ துரோணர் என்றெல்லாம் கூறினார். பகவான் பரமபுருஷர் என்பதால் அவர் ஒருவருக்கும் சேவகர் அல்ல. ஆனால் அவரது தூய பக்தர்களிடம் உள்ள அசாதாரணமான கருணையாலும் பாசத்தாலும் சில சமயங்களில் அவர்களது உத்தரவுகளை ஒரு சேவகனை போல் நிறைவேற்றுகிறார். தந்தை தன் சிறு குழந்தையின் உத்தரவை நிறைவேற்றி மகிழ்வதை போலவே பக்தரின் உத்தரவை நிறைவேற்றுவதில் பகவான் மகிழ்ச்சி அடைகிறார். பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் உள்ள உன்னதமான தூய அன்பினால் மட்டுமே இது சாத்தியமாகும். பீஷ்ம தேவர் இவ்வுண்மையை நன்கு அறிந்திருந்தார். எனவேதான் பகவானை அவர் அர்ஜுனனின் நண்பர் என்று அழைத்தார். முழுசும் படித்துள்ள பிரபுஜி. பகவான் அவரது கருணை மிகுந்த பார்வையால் எதிரி பிரிவினரின் ஆயுளை குறைத்து விட்டார். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கூடியிருந்த எல்லா வீரர்களும் மரணத்தின் போது பகவானை நேரடியாக கண்டதால் முக்தி அடைந்தனர் என்று கூறப்படுகிறது. ஆகவே அர்ஜுனனுடைய எதிரிகளின் ஆயுளை அவர் குறைத்து அர்ஜுனனின் நன்மைக்காக அவர் பாரபட்சமாக நடந்து கொண்டார் என்று ஆகாது. எதிரி பிரிவினரிடம் அவர் உண்மையாகவே கருணை கொண்டிருந்தார். ஏனெனில் சாதாரண குடும்ப வாழ்வில் அவர்கள் இறந்து போயிருந்ததால் அவர்களுக்கு முக்தி கிடைத்திருக்காது. மரண வேளையில் பகவானை தரிசித்து ஜட வாழ்வில் இருந்து விடுதலை அடைவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகும். எனவே பகவான் மிகவும் நல்லவராவார். எல்லோருடைய நன்மைக்காகவும் அவர் அனைத்தையும் செய்கிறார். வெளிப்பார்வைக்கு அவரது நெருங்கிய நண்பன் அர்ஜுனனின் வெற்றிக்காகவே அவர் அப்படி செய்தார் என்பது போல் காணப்பட்டாலும் உண்மையில் அது அர்ஜுனனுடைய எதிரிகளின் நன்மைக்காகவே ஆகும். பகவானின் திவ்யமான செயல்கள் இத்தகையவை ஆகும். மேலும் இதை புரிந்து கொள்பவர்களும் கூட இந்த ஜட உடலை விட்ட பின் முக்தி அடைவார்கள். பகவான் பரம பூரணமானவராகவும் எப்பொழுதும் மிக மிக நல்லவராகவும் இருப்பதால் எச்சூழ்நிலையிலும் பகவான் எந்த தவறையும் செய்வதில்லை. ஹரே கிருஷ்ணா. Srila Prabhupada ki jai. Om Jnana-timirandhasya Jnananjana Shalakaya Chakshurunmitam Yena Tasmai Shri Gurave Namah. Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Dadati Swapadantikam. Vandeham Shri Guroho Shriyutaparakamam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunathan Vitam Tam Sajivam Sadvaitam Savadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padan Sahagana Lalita Shri Vishakhan Vitamscha. He Krishna Karuna Sindho Dinabandho Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Rishabhanusute Devi Pranamami Haripriye Namo Mahavaranyaya Krishna Prema Pradayate Krishnaya Krishna Chaitanya Namne
Siddhapuratvise Namaha Vanchakalpatarubhyascha Kripa Sindhubhya eva cha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasadi Gaur Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Madgavira Gopal Sri Kuryat Kripaya Yadi Tadaivasam Payah Pitva Rishyeyustat Priyajanam Sapati Sakhi Bacho Nishamya Madhye Nijaparayor Pratham Niveshya Sthitavati Parasainya Kayurakshna Kritavati Parthasake Ratir Mamasto. Bheesma Dev is showing his devotional mood in this verse. In many of these verses, we may recall that in his commentary on text number 22 of this chapter, Jiva Goswami has pointed this out for us. நம்ம ஜீவ கோஸ்வாமியுடைய வியாக்கியானம் இந்த ஸ்லோகத்திற்கும் சரி, இந்த 22வது ஸ்லோகத்திற்கும் அவருடைய வியாக்கியானத்தை நினைவு கூறுவது அவசியம். இந்த ஸ்லோகங்களில் பீஷ்ம தேவர் தன்னுடைய பக்தி மனோபாவத்தை வெளிப்படுத்துகிறார். So here he's praying, Parthasake ratir mamastu. May my attachment be for this form of the Lord, Parthasaka, the friend of Arjuna. இங்க பீஷ்ம தேவர் பார்த்தசக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது அர்ஜுனருடைய நண்பனாகிய பகவான் கிருஷ்ணர் மீது என் மனம் நிலைத்திருக்கட்டும் என்று வேண்டுகிறார். And in particular, he is struck by the fact that just by looking at the enemy, Lord Krishna shortened all their lives. ஒரு எதிரியை பார்ப்பதன் மூலம், பார்வையின் மூலமே அவர்களுடைய ஆயுளை குறைத்து விட்டார் என்று பகவானுடைய அந்த குணத்தை இங்கே பீஷ்ம தேவர் நினைவு கூறுகிறார். We can look at some of the predecessor acharyas to see what they have said about this verse, and then we'll better understand Srila Prabhupada's purport. நம்ம முந்தைய ஆச்சாரியர்களுடைய வர்ணனை, இந்த ஸ்லோகத்திற்கு என்ன வர்ணனை கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். அதன் பின்னர் நாம் பெரும்பாலும் ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரையில் கவனத்தை செலுத்த வேண்டும். Sridhar Swami begins Kimcha Sapaditi in this particular verse. Senayor ubhayor madhye ratham sthapya mechata yavad etan niriksheham yodhukaman avasthitan iti sakyur arjunasya vacho nishamya sapadi takshanam eva swaparayor balayoho sainyayor madhye ratham niveshya sthite parthasakhe mamaratis astu. He's praying that he wants to be attached to the Lord, who on the battlefield of Kurukshetra immediately responded as soon as Arjuna asked him to take his chariot in between the two armies. ஸ்ரீதர சுவாமியுடைய ஆச்சாரியர் ஸ்ரீதர சுவாமியுடைய வர்ணனை என்னவெனில், பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருடைய கட்டளை இரு சேனைகளுக்கு மத்தியில் ரதத்தை கொண்டு நிறுத்தும்படி அந்த கட்டளையை பாலனம் செய்யும் வகையில் உடனடியாக கொண்டு போய் நிறுத்தினார். அந்த பகவான் மீது பீஷ்ம தேவர் தியானிக்கின்றார் என்று கூறுகிறார். So Arjunasya vacho nishamya, as soon as he heard sapadi takshanameva, at the very instant he did what Arjuna is instructing him, just like a servant. ஒரு சேவகன் தன்னுடைய முதலாளிக்கு எவ்வாறு சேவை செய்வாரோ அதுபோல அதே க்ஷணத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனருடைய கட்டளை கேட்ட க்ஷணத்திலேயே ரதத்தை கொண்டு இரு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். And he quotes text number 21 of the first chapter of Bhagavad Gita. இதுக்கு ஸ்ரீ பகவத்கீதையின் 21வது முதல் அத்தியாயத்தின் 21வது ஸ்லோகத்தை அவர் மேற்கோள் காட்டுகின்றார். Arjuna said, "O infallible one, please draw my chariot between the two armies so that I may see who is present here, who is desirous of fighting, and with whom I must contend in this great battle attempt." Nahito, if you have the Tamil Bhagavad Gita, you just read the translation.
21வது ஸ்லோகத்தில் பிரபு 21st. Yes. அர்ஜுனன் கூறினான், வீழ்ச்சி அடையாதவரே, என்னுடைய ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்துவீராக. அதன் மூலம் இங்கு சண்டை புரியும் விருப்பத்தோடு யாரெல்லாம் கூடியிருக்கிறார் என்பதை என்னால் காண முடியும். மேலும் இவர்களுடைய சக்தியையும் என்னால் கண்டு கழிக்க முடியும். Asking, Parthasake mamaratir astu. May I love that particular form, Parthasaka. பீஷ்ம தேவர் இப்படிப்பட்ட ரூபத்தை தான் பார்த்தசகா என்று அழைத்து அந்த ரூபத்தை நான் காண விரும்புகின்றேன் என்று கூறுகிறார். We mentioned last time, I think, if you are from Chennai, you know what we're talking about, Parthasarati. ஒரு முந்தைய வகுப்புல சொன்னோம், நீங்க சென்னையில இருந்து வந்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் தெரியும். பார்த்த சாரதி என்றால் யாரை குறிக்கின்றதுன்னு. So that Lord Krishna situated the chariot between the two armies on Arjuna's request indicates his Sakya Bhav, friendship. கிருஷ்ணர் அர்ஜுனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இரு சேனைகளுக்கு மத்தியில் ரதத்தை நிறுத்தினார் என்பதே அவருடைய சாக்கிய பாவம், அதாவது அர்ஜுனுடன் கொண்டுள்ள நட்புறவை குறிக்கின்றது. We think Sakya Bhava is something that we have towards Lord Krishna, but Lord Krishna also has Sakya Bhava for his friends. நம்ம நினைப்போம் நமக்கு தான் பகவான் கிருஷ்ணரோட சாக்கிய பாவம் நட்புறவு உண்டு என்று நினைக்கிறோம். ஆனால் இங்கு கிருஷ்ணரும் தன்னுடைய நண்பர்களுக்கு அவர் சாக்கிய பாவத்தை வெளிப்படுத்துகிறார் என்பது தெரிய வருகிறது. In love, both parties are equal. அன்பின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இரண்டு தரப்பினரும் ஒரே சமநிலையில் தான் இருக்கின்றனர். So here Parasya means the soldiers of Duryodhan, and Akshna shows that the lifespan of everyone was taken away by the glance of time. ஆக இந்த ஸ்லோகத்துல பரஸ்ய அப்படிங்கிற வார்த்தை துரியோதனனையும் துரியோதனன் மற்றும் இரு தரப்பினர் கூடியிருந்த போர் வீரர்களின் ஆயுசு குறைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. Sridhar Swami continues that just by pointing out, here's Bheesma, there's Drona, that's Karna, Adi. So Arjuna's victory was affected simply by Krishna's glance, because with Krishna's glance, all those persons have their lifespans taken away. Kritavati. கிருத்தவதி அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி இங்க என்ன அருமையா விளக்கம் சொல்றாருன்னா, கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு காட்டுறார், இதோ துரோணர், இதோ பீஷ்மர், இங்கு பார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சுட்டி காட்டும் பொழுது அர்ஜுனனுடைய பகைவராக இருந்தவர்கள் அனைவரும் இவருடைய பார்வையிலேயே அழிக்கப்பட்டார் என்று விளக்குகிறார். All the acharyas commenting on this verse, they see the significance of the word akshna by the eyes, by the glance. மற்ற ஆச்சாரியர்களும் அக்ஷனா, அதாவது தனது கண்களாலேயே என்னும் வார்த்தையை முக்கியத்துவம் கொடுத்து விளக்கியுள்ளனர். Here Sridhar Swami in particular glosses this term akshna as kala drishtya, the glance of time. இங்க ஸ்ரீதர சுவாமி இந்த அக்ஷனாங்கிற வார்த்தைக்கு மேலும் அலங்காரம் ஊட்டும் வகையில் கால திருஷ்ணா, அதாவது காலத்தின் பார்வை அப்படிங்கிற பொருளை கொடுக்கிறார். But the word kala in Sanskrit sometimes also means death. காலம் என்பது சமஸ்கிருதத்துல சில சமயங்களில் மரணத்தையும் குறிக்கும். So the glance of death, kala drishtya. கால திருஷ்டியா என்றால் மரணத்தின் பார்வை என்று பொருள். We know what Krishna says in Bhagavad Gita, Mrityu sarva harashchaham, I take away everything in the form of death. மிருத்யுச்சர ஹரஷாகம் அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றது நம்ம நினைவு கூற வேண்டும். மரணத்தின் நேரத்தில் அனைத்தையும் நான் பிடுங்கி விடுவேன் என்று கூறுகிறார். So Arjuna's victory was assured simply by Krishna's glancing over the enemy and thinking, there's Bheesma, he's gone, there's Karna, he's gone, Drona out. ஆகையால் அர்ஜுனனுடைய வெற்றி நிச்சயமாக்கப்பட்டது. ஏனெனில் கிருஷ்ணர் பார்த்து சொல்றார், இதோ பார் பீஷ்மர்,
இதோ பாரு அர்ஜுனர், இது துரோணர், இதோ பாரு கர்ணன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் அதே நொடியில் மறைந்து விட்டார்கள். அவர்களுடைய முடிவு நிச்சயமாக்கப்பட்டது. So Arjuna has asked Lord Krishna to show him who is here, who is going to fight. அர்ஜுனர் கேக்குறார் பகவத்கீதையில, யாரெல்லாம் இங்க வந்திருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறார். யாரெல்லாம் என் கூட சண்டை போட வந்திருக்காங்கன்னு. The Lord said, Bheesma Drona Pramukataha Sarvesham Chamihikshitam Uvacha Partha Pashyetan Samavetan Kuruniti. This is text number 25 of the first chapter of Bhagavad Gita. 25வது ஸ்லோகத்தில் பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார்? If you have it, you can இங்க பீஷ்மரும் துரோணரும் மற்றும் பல உலகத்தின் மிகப்பெரிய சேனாதிபதிகள் அனைவரும் இங்கு கூடியிருப்பதை கண்ட பகவான், பார்த்தனே இவர்கள் அனைவரையும் குருவின் சார்பாக கூடியிருப்பதை காண்பாயாக. In his purport to that verse, Srila Prabhupada simply asks a question. What did Krishna mean when he told Arjuna to behold the Kurus? Srila Prabhupada இந்த பொருளுரை இந்த பகவத்கீதை இந்த ஸ்லோகத்திற்கான பொருளுரையில ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அர்ஜுனா, நீ இங்க கூடியிருக்கும் குருக்களை காண்பாயாக அப்படின்னு சொல்லுவதன் மூலம் என்ன அவர் சொல்ல விரும்புகிறார் என்ற கேள்வியை எழுப்பினார். Now we know by the grace of Sridhar Swami why was Krishna smiling when he said this. இப்பொழுது ஸ்ரீதர் சுவாமியின் கருணையால் நமக்கு புரிய வருது ஏன் கிருஷ்ணர் அந்த கேள்வியை எழுப்பினார், ஏன் அவர் புன்னகையோடு அந்த கேள்வியை எழுப்பி அர்ஜுனரை காண்டார். Jiva Goswami also comments on this verse, very short comment but very deep. ஜீவ கோஸ்வாமி அவர்களும் இதுக்கான இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் அளிக்கையில் மிக சுருக்கமாக கூறினாலும் மிக ஆழ்ந்த கருத்தையே வெளிப்படுத்துகிறார். அவர் Sabaditi tatrakshna ayurharanena prarabdhaharatvam apidarshitam. Here he's showing, this verse shows the removal of prarabdha karma merely by the life-removing glance of the Lord upon that place. இங்க ஜீவகோஸ்வாமியுடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது பகவான் அவருடைய கண்களால் அவருடைய பார்வை திருஷ்டி மற்றவர்கள் மீது விழும் பொழுது அவர்களுடைய பிராரப்த கர்மம் முந்தைய ஜென்மத்தின் கர்மத்தை விளக்குகிறார் என்று விளக்குகிறார். Life removing glance, ayur haranena akshna. அதே சமயத்துல உயிரையும் எடுக்கும் பார்வை அது என்று விளக்குகிறார். But it actually shows, Jiva Goswami says, that Krishna is not just removing their lives, but he's removing their prarabdha as well. ஆனா ஜீவ கோஸ்வாமி என்ன கூறுகின்றார் என்றால், கிருஷ்ணர் வெறும் உயிரை மட்டும் எடுப்பதில்லை, அதுடன் சேர்ந்து அவர்களுடைய முந்தைய ஜென்ம கர்மம், பிராரப்த கர்மம் அனைத்தையும் அவர் விளக்குகிறார் என்று ஜீவ கோஸ்வாமி விளக்குறார். What keeps us alive in this world? Only prarabdha karma. இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கான முக்கியமான காரணம் என்ன? பிராரப்த கர்மம் மட்டுமே. Two kinds of karmic reaction we can say. One is prarabdha and the other one is aprarabdha. ரெண்டு விதமான கர்ம விளைவுகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒன்னு பிராரப்தம், இன்னொன்னு அப்ராரப்தம். And the suitable example is given to explain the difference. To commit any activity, to perform any activity is like planting a seed. இதுக்கு தகுந்த உதாரணம் என்னவென்றால், எந்த செயலை செய்வதானாலும் அது ஒரு விதையை விதைப்பதற்கான அதோடு ஒப்பிடப்படுகிறது. As soon as you do something, you've planted a seed. ஏதாவது ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன? ஒரு விதையை விதைத்து விட்டீர்கள் என்றே பொருள். Karma bija. And everyone knows a seed does not immediately sprout, it takes some time. கர்ம விதை என்று அழைக்கப்படுகின்றது, அதாவது கர்ம பீஜம். எல்லாருக்கும் என்ன புரிஞ்சுப்போம்? விதை உடனடியாக முளைக்காது, சில காலம் கழிந்தே விதை முளைக்கும் என்பது நம்ம அறிந்தது ஒன்றே. How much time? எவ்வளவு நேரம் கழிந்து? That depends on the seed. அது depends on what? On the seed itself, bija.
அது அந்த எத்தனை காலம் கழிச்சு அந்த விதை விளைக்கும் முளைக்கும் என்பது எந்த விதையை விதைக்கிறோமோ அதை பொறுத்தது அல்லவோ. If you want to grow potato, all you have to do is put the potato in water and it will sprout the next day. உங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு நீங்க வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த உருளைக்கிழங்க ஒரு நீர் பாத்திரத்துல ஒரு தண்ணி இருக்கும், அந்த நீர்ல அதை மூழ்கி வச்சாலே போறோம், அடுத்த நாளே அது முளை விட்டுடும். Believe it or not, on the other hand, there are some seeds, you plant them in the ground and cultivate them very carefully. Still, they take years and years and years, decades even, before they fructify. ஆனா வேற ஒரு விதையெல்லாம் இருக்கு, நீங்க பூமியில புதைச்சு வைப்பீங்க, அது பழம் கொடுக்கறதுக்கு 10-20 பல ஆண்டுகள் கழிச்சுதான் அது பழத்தை கொடுக்கும். And there are different kinds of effects from different kinds of seeds. ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு தகுந்த விளைவு உண்டு. If you plant a small mustard seed, you are not going to get a mango tree. You're going to get mustard. அதே சமயத்துல ஒரு கடுகை நீங்க விதைத்தீங்கன்னா அதுல இருந்து மாம்பழம் வராது, கடுகுதான் வரும். So in this way, different kinds of actions also have different kinds of results. Some of them are very pleasing, some of them are very displeasing. ஒவ்வொரு செயலுக்கு தகுந்தாற்போர் ஒவ்வொரு விளைவுகள் உண்டு. ஒரு சில செயல்களின் விளைவுகள் இன்பத்தை கொடுக்கலாம், ஒரு சில செயல்களின் விளைவுகள் மிக கொடிய துன்பத்தை கொடுக்கலாம். An experiential definition of karmic reaction is that good karma means something that you like and bad karma means something you don't like. அதாவது இதுக்கு ஒரு அனுபவத்தின் அடிப்படையில விளக்கத்தை கூற வேண்டும் என்றால், நல்ல கர்மா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா நல்ல விளைவுகளை கொடுக்கும், தீய கர்மா அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம்னா தீய விளைவுகள் தான் கொடுக்கும். This definition is limited to prarabdha karma. இது பிராரப்த கர்மத்தை பொறுத்தவரை மட்டுமே இது பொருத்தமானது. The actions themselves are categorized and defined in a different way. ஆனால் செயல்களோ பலவிதமான வேறு விதமாக வகுக்கப்பட்டுள்ளன. They're categorized as either punya or papa according to whether they adhere with shastra conjunctions or violate shastra conjunctions. செயல்கள் எப்படி வகுக்கப்பட்டுள்ளது என்றால் புண்ணியம் அல்லது பாவம். புண்ணியம் என்றால் சாஸ்திரத்தின் விதிகளுக்கு உட்பட்டு செய்யப்படும் செயல்கள், பாவம் என்றால் சாஸ்திர விதிகளுக்கு விரோதமாக செய்யப்படும் செயல்கள். But the respective results or karmic reactions, that's the translation of prarabdha as karmic reaction, respectively they are happiness and distress. Happiness from punya, distress from papa. ஆனால் பிராரப்த கர்மம் என்பது விளைவை குறிக்கிறது. விளைவு என்பது செயலுக்கு தகுந்தாற்போர் விளைவு. புண்ணிய செயல்களை செய்தால் இன்பமயமான விளைவுகள், பாவ செயல்களை செய்தால் மிக துயரமான விளைவுகள் வரும். So here prarabdha harana akshna, by this prarabdha removing glance, the Lord is showing mercy actually. ஆக இங்க ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றார்? I'm sorry bro, is this in this verse, Jiva Goswami says this life-removing glance is actually removing prarabdha karma, because everyone knows prarabdha is completely removed, your life is removed. அதனால ஜீவ கோஸ்வாமி இங்க என்ன விளக்குறாருன்னா, பிராரப்த கர்மம் விளக்கப்படுகின்றது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பிராரப்தம்ன்றது ஒரு அந்த கர்மத்தை விளக்கினால் ஒருத்தருடைய வாழ்க்கை முற்றிலுமாக விளக்கப்படுகின்றது, உயிர் நீக்கப்படுகின்றது. Vishwanath Chakravarti Thakur essentially follows Sridhar Swami closely in his commentary on this verse. மற்றும் ஒரு ஆச்சாரியரான விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் ஸ்ரீதர சுவாமியின் விளக்கத்தையே பெரும்பாலும் அவர் சார்ந்து அதன் அடிப்படையிலேயே அவர் விளக்குகிறார். And he adds that this life-removing glance indicates that he took away their prarabdha karma as well. விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் ஸ்ரீதர சுவாமி கூறியதற்கு மேலும் ஒரு சில கருத்துக்களை சேர்த்து கூறுகையில்,
அவர் உயிரை நீக்கும் பொருட்டு பிராரப்த கர்மத்தையும் நீக்கினார் என்று சேர்த்து கூறுகிறார். And then to substantiate his point, he quotes text 39 of this chapter. இதே ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தில் 39வது ஸ்லோகத்தை அடிப்படையாக வைத்து அவர் அதை கூறுகிறார். Yamiha nirikshya hata gata sarupam. Those who saw him on the battlefield, they attained their original forms after death. இங்க கடைசி வரி இருக்கு, யமைய நிரீக்ஷிய ஹதகதா ஸ்வரூபம். யாரெல்லாம் பகவானை அந்த போர்க்களத்தில் உள்ள வீரர்கள் யாரெல்லாம் பகவானை கண்டார்களோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய நிஜ ரூபம் உண்மையான ரூபத்தை அடைந்தனர். This edition is given by Vamshitaracharya, who was commentator on Sridhar Swami and a Gaudiya Vaishnava in recent history from Kurukshetra. சமீப காலத்தில் வந்த இன்னொரு ஆச்சாரியர் கௌடிய ஆச்சாரியரான வம்சீதரர் இந்த விளக்கத்தை எடுத்துரைக்கின்றார். Ayur haranam tu tesham moksharthameva yam iha nirikshya hatagata surupam. Quoting the same verse that Vishwanath Chakravarti Thakur has quoted, Vamshitara often follows Vishwanath Chakravarti Thakur. He points out that this is only for their moksha, bas. வம்சீதர டாக்கூர் இன்னும் விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூரே பெரும்பாலும் அவர் பின்தொடர்ந்து அவருடைய வியாக்கியானத்திற்கு மேலும் விளக்கம் அளிப்பார். அவ்வாறு விளக்கம் அளிக்கையில் அவர் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த பார்வையானது வெறும் மோட்சத்தை அளிப்பதற்கு மட்டுமே பகவான் கிருஷ்ணர் பார்த்தார் என்று விளக்குகிறார். The Madhvaita commentator Vijayadhwaj Tirtha has also given a couple of comments here as well, which we can mention. விஜயத்வஜ தீர்த்தர் மாத்வ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியரும் இதே போன்ற வர்ணனையை தான் அளிக்கிறார். Parthasake Krishna mamarati-rastu iti anvayaha. The core sentence that he's communicating here is that let me be attached to Krishna in the form of Parthasaka. அதாவது பகவான் பார்த்தசகனின் சகரான பகவான் கிருஷ்ணர் மீது என்னுடைய கவனம் நிலைத்து இருக்கட்டும் என்றும் வரிகளை அவர் மேலும் வலியுறுத்தி கூறுகின்றார். Otherwise he repeats the same thing said by all the other acharyas. மற்ற ஆச்சாரியர்கள் என்ன கூறினார்களோ அதையே தான் இவரும் தொடர்ந்து விளக்குகிறார். And he clarifies nija parayor balayoho, our forces and theirs, that means the forces, the soldiers, etc. of the related Pandavas and Kauravas. இங்க நிஜ பரையோர் அப்படிங்கிறது இருவரையும் குறிக்கின்றது. அதாவது பாண்டவர்களும் கௌரவர்களும் இணைந்து இருக்கக்கூடிய பக்தர்கள் போர் வீரர்களை குறிக்கிறது என்று கூறுகிறார். Oh, how does Srila Prabhupada process all of this information for us? ஸ்ரீல பிரபுபாதர் எவ்வாறு இவை அனைத்தையும் நமக்கு எடுத்துரைக்கின்றார் என்று பார்ப்போம். First of all, like all of his predecessors, Srila Prabhupada faithfully quotes from Bhagavad Gita chapter 1, text 21 through 25, because it actually goes up to 25. அதாவது நம்ம பார்த்தோம் பகவத்கீதை ஸ்லோகம் 21 இருந்து 25 வரைக்கும் ஸ்ரீல பிரபுபாதர் முந்தைய ஆச்சாரியர்கள் என்ன கூறினார்கள் அந்த முந்தைய ஸ்லோகங்களுக்கு மேற்கோள் காட்டி தன்னுடைய பொருளுரையை ஆரம்பிக்கிறார். And he makes several important points in his purport as well. அதை தவிர மேலும் பல குறிப்புகளை அவர் எடுத்துரைக்கின்றார். One thing that Srila Prabhupada emphasizes for us is that the Supreme Lord, being the supreme living being, is never anyone's order supplier or order carrier. ஒரு முக்கியமான விஷயத்தை பிரபுபாதர் இங்க என்ன கொண்டு வர்றாருன்னா, பகவான் பரம உயிர் வாழி, மிக உயர்ந்த உயிர் வாழி என்னும் பட்சத்தில் அவர் யாருடைய கட்டளையும் எடுத்து செய்ய வேண்டும் என்பது பொருள் அல்ல, அவருக்கு அவசியம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறார். But out of his causeless mercy and affection for his pure devotees, sometimes he carries out the order of the devotee just like an awaiting servant. ஆனால் தன்னுடைய தூய பக்தரை திருப்திப்படுத்தும் வகையில் ஒரு தூய பக்தருக்காக அதாவது கிருஷ்ணர் காரணமற்ற கருணையை பொழிந்து அவர்களுடைய கட்டளையை அவர் நிறைவேற்றுகிறார்.
So two things motivate the Lord to sometimes act like a servant of his devotee. One of them is causeless mercy, the other one is deep affection. இரண்டு காரணங்களுக்காக பகவான் தன்னுடைய பக்தர்களிடம் அன்பு பரிமாற்றம் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஒன்று அவருடைய காரணமற்ற கருணை, மற்றொன்று அவருடைய மிக ஆழ்ந்த அன்பு. இதன் அடிப்படையில தான் பகவான் ஒரு பக்தனுக்கு சேவகனாக இருப்பதை போல செயல்படுகிறார். Otherwise we know from Shvetashvatara Upanishad, natasya karyam karanam cha vidyate. He is someone who doesn't have any karya. Nachatasya karyam karanam cha vidyate அப்படிங்கறத நம்ம ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருந்து புரிந்து கொள்கிறோம். அதன் பொருள் என்ன? பகவானுக்கு செய்யப்பட வேண்டிய செயல் என்று எதுவுமே கிடையாது. Karya means in Hindi kaj. We have to go to work, we have to do something. காரியம் என்றால் நமக்கு தெரியும், காரியம் தமிழ்ல கூட காரியம் தான் சொல்லுவோம், செயல். அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பணி புரிவதற்கு வேலைக்கு செல்ல வேண்டும். Unless you do something, you cannot even survive. You have to eat. நீங்க உடலை பராமரித்து வாழ்க்கையில நம்ம உயிர் வாழ வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு வேலை செய்தே தீர வேண்டும். ஏனால் வேலை செய்தால்தான் நமக்கு உணவு. But in Krishna's case, he's not like that. He doesn't really have any obligations. ஆனா கிருஷ்ணரை பொறுத்தவரையில் இது அவசியம் இல்லை. அவருக்கு எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. So his only program is recreation. What does he do to enjoy himself? அவருடைய செயல் என்ன? வெறும் களிப்பு. அதாவது அவர் தன்னுடைய ஆனந்தமயமான வாழ்க்கையிலேயே அவர் மூழ்கி இருக்கிறார். He likes to serve his devotees. ஆனால் அவர் இன்னும் தன்னுடைய பக்தருக்கு சேவை புரிவதில் அவர் மிகவும் ஆர்வம் கொள்கிறார். By executing the order of a devotee, the Lord becomes pleased. தன்னுடைய பக்தனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலம் அவர் திருப்தி அடைகின்றார், சந்தோஷம் அடைகின்றார். Just like a father is pleased to carry out the order of his small child. ஒரு தந்தை தன்னுடைய சிறு குழந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதில் மிகவும் பேரானந்தம் கொள்வதை போன்றே இதுவும். This we've already heard in this chapter back in text number 20. 20வது ஸ்லோகத்துல இந்த அத்தியாயத்துல இத பத்தி நம்ம முன்னாடியே கற்றறிந்தோம். Yam manyase matuleyam priyam mitram suhrittamam akaroho sachivam dutam sauhridad athasarathim. You consider Krishna to be your cousin, your dear friend, your best well-wisher, and out of affection now you've made him into your counselor, your messenger, and your charioteer. அரசரே, அந்த பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரை தங்களுடைய தாயாதியாகவோ தங்களுடைய it's not maternal cousin, I don't know how to translate. மாத்துலேய தங்களுடைய தாய் வழி சகோதரராகவோ இல்லது தங்களுடைய நெருங்கிய நண்பராகவோ நலன் கருதியாகவோ தங்களுக்கு ஆலோசனை கூறுபவராகவோ தங்களுடைய தூதுவராகவோ இல்ல தங்களுக்கு நன்மை விளைப்பவராகவோ என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இவை அனைத்தும் தங்களுடைய அறியாமையின் காரணமே. Okay, so this is one point, and next point Srila Prabhupada emphasizes is that this is only possible out of pure transcendental love between the Lord and his devotee. இது ஒரு விதமான கருத்தாக இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான உறவு முறை ஒரு பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையே எவ்வாறு ஏற்படும் என்றால் அது தூய தெய்வீக அன்பின் காரணமாக மட்டுமே உண்டாகும் என்று கூறுகிறார். If someone is envious, then they cannot order the Lord like this. யாராவது ஒருவர் பகவான் மீது பொறாமை கொண்டிருந்தால் அவர்களால் இவ்வாறு பகவானிடம் கட்டளை விதிக்க முடியாது. That becomes an offense. அது உண்மையிலே அபராதமாக மாறிவிடும். So we're all in that category, unfortunately. We don't really have this high degree of intimacy with the Lord. துரதிர்ஷ்டவசமாக நாம் அனைவரும் அந்த இரண்டாவது வகையை சார்ந்துள்ளோம். ஏனெனில் நமக்கு பகவானிடம் அந்த வகையான உயர்ந்த தூய அன்பு தடத்தில் நாம் செயல்படுவதில்லை.
we're all devotees. We all have some love for Krishna. நாம் அனைவரும் பக்தர்கள் தான். ஒரு சில அளவிற்கு நமக்கு அன்பு பகவான் கிருஷ்ணரிடம் இருப்பது உண்மையே. But our love is not pure. ஆனால் நம்மளுடைய அன்பானதோ தூய்மையானது அல்ல. Therefore, our love is also not transcendental. அதன் காரணமாகவே நம்மளுடைய அன்பானது தெய்வீகமான நிலையில் இல்லை. And only when our love is pure and transcendental, then there's a possibility of having this level of intimacy. நம்முடைய அன்பு எப்பொழுது தூய்மையானதும் தெய்வீக தடத்தில் நிலை பெறுகின்றதோ அப்பொழுதுதான் பகவானிடம் இந்த மாதிரியான தெய்வீக உறவில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டும். So Bheesma Dev was quite aware of this fact. பீஷ்ம தேவரோ இந்த உண்மையை நன்கு அறிந்திருந்தார். Back in text 33 of this chapter, Vishwanath Chakravarti Thakur told us that Bheesma's mood is virarasa. இந்த 33வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம்னா விஸ்வநாத் சக்கரவர்த்தியின் பொருளுரையில் வியாக்கியானத்தில் பகவானிடம் பீஷ்ம தேவர் வீரத்தின் அடிப்படையில் ரசனை கொண்டிருந்தார் என்று கூறினார். And the next text 34 takes it a step further into the realm of ghastliness, vibhatsa. அதே ஸ்லோகமானது அடுத்த ஸ்லோகத்துல இந்த ரசனையை மிகவும் ஒரு விபரீத நிலைக்கு எடுத்து சென்றார். So Bheesma is relishing the fact that his arrows are hitting Krishna. He likes that. தன்னுடைய அம்புகள் பகவான் கிருஷ்ணரை தாக்குகின்றன என்பதை எண்ணி அவர் மகிழ்ச்சி கொண்டார் பீஷ்ம தேவர். If any of us were to go into Parthasarathis temple and start shooting arrows at the deity, you know what would happen. இப்ப நம்ம யாராவது போய் பார்த்தசாரதி பகவானுடைய கோயிலுக்கு திருவள்ளிக்கேணிக்கு சென்று அந்த பகவானின் விக்கிரகத்தின் மீது நாம அம்புகளை எடுத்து எய்தினோம் என்றால் என்ன ஆகும் என்று நமக்கு நிச்சயம் தெரியும் அல்லவா? So this very clearly indicates what is the situation. இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கறத தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். Only the Lord's pure transcendental associates can even think to act like this. பகவானுடைய தெய்வீக தடத்தில் திகழ் விளங்கும் தூய பக்தர்கள் மட்டுமே இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் யோசித்து கூட பார்க்க முடியும். And not only is Bheesma Dev enjoying by firing arrows at Krishna, but Krishna is enjoying when he's hit by the arrows of his devotee Bheesma. பீஷ்ம தேவர் மட்டும் சந்தோஷம் அடைவதில்லை, பகவான் கிருஷ்ணரும் பீஷ்மரின் அம்புகள் தன் மீது விழுகின்றது தாக்குகின்றன என்பதை கண்டவுடன் அவரும் சந்தோஷம் அடைகின்றார். And therefore we see that this is Ghora Virarasa, very, very ghastly martial spirit of Bheesma Dev's devotion. He's on that level. பீஷ்ம தேவர் கோர வீர ரசம் அப்படின்ற அடிப்படையில ஒரு உன்னதமான ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பகவான் கிருஷ்ணரிடம் அன்பை செலுத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். And therefore he addresses the Lord as Parthasaka. அதனாலதான் பகவானை பார்த்தசகா என்று அழைக்கின்றார். They all have this sakya to some degree. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இவர்கள் இம்மாதிரியான பக்தர்கள் எல்லாம் பகவானுடன் சாக்கிய ரசத்தில் ஈடுபடுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். So this is the great irony that Krishna is hit by Bheesma's arrows and enjoys it, and Bheesma is enjoying the fact that he's shooting Krishna. ரொம்ப கவலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா பகவான் கிருஷ்ணர் பீஷ்மருடைய அம்புகள் படும் பொழுது சந்தோஷம் அடைகிறார். அதை கண்டு பீஷ்ம தேவர் நான் பகவானை அம்பினால் துளைத்தேன் என்று எண்ணி மேலும் சந்தோஷம் அடைகின்றார். Now, what is even more astonishing is the way that Vishwanath Chakravarti Thakur interprets this situation. இதோட வியப்பானது என்ன அப்படின்னா விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு விளக்கம் கூறுவது மிகவும் வியப்பை அளிக்கின்றது. As perhaps the most prolific of the Gaudiya Vaishnava commentators, Vishwanath Chakravarti Thakur is thoroughly steeped in Madhurya Rasa. கௌடிய வைஷ்ணவர்களுக்கே மிகவும் பிரத்யேகமான உயர்ந்த மாதுரிய ரசத்தை விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூரின் வர்ணனையில் நமக்கு உணர முடிகின்றது.
So he compares this situation with Bheesma and Krishna relishing their fighting. He compares this to a lover who enjoys it when his beloved sometimes bites him through passion. அதாவது இந்த பீஷ்மரும் கிருஷ்ணரும் போர்க்களத்துல சண்டையிடுவதை எப்படி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ஒப்பிடுகிறார் என்றார், காதலனும் காதலியும் காம ரசத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த காதலி ஒரு காதலனை கடிப்பதை ஒப்பிட்டு காட்டுகிறார். So this is certainly an astonishing comparison. இது நிச்சயமாக ஒரு வியப்பை அளிக்கும் ஒப்புதல் என்றே ஒப்புமை என்றே கூறலாம். But it's completely consistent. ஆனால் அது நிச்சயமாக முரண்பாடு இல்லாததாக தான், முரண்பாடற்றதாக நிச்சயமாக உள்ளது. Now, third point Prabhupada makes, the Lord diminished the duration of life of the opposite party by his merciful glance. Merciful glance. மூன்றாவது கருத்தாக ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய காரணமற்ற கருணையின் வடிவாக செலுத்தப்படும் பார்வை, அதன் மூலம் பகைவர்களின் ஆயுளை குறைக்கின்றார் என்று கூறுகிறார். We've heard the other acharyas describe this as a ayurharana drishtya, by a life-removing glance, but Prabhupada goes a step further and says this is a merciful glance. மற்ற ஆச்சாரியர்கள் இம்மாதிரியான பார்வை உயிரை பறிக்கும் பார்வை என்று விளக்கினார்கள். ஆனால் சில பிரபுபாதரோ அதற்கு ஒரு படி மேலே சென்று இது கருணையான பார்வை என்று விளக்குகிறார். Why is it merciful? Because everyone who was killed on the battle of Kurukshetra attained salvation by seeing the Lord at the time of death. இதை ஏன் கருணையான பார்வை என்று கூறுகிறார் என்றால், போர்க்களத்தில் கூடியிருந்த அனைத்து வீரர்களும் தங்களது மரணத்தின் தருணத்தில் பகவான் கிருஷ்ணரை கண்டதால் அவர்கள் அனைவரும் முக்தியை அடைந்தனர். இதுவே பகவானுடைய விசேஷ கருணை என்று விளக்குகிறார். We've already heard this from Vijayadwaj Tirtha, who quotes text 39. 39வது ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டிய விஜயத்வஜ தீர்த்தரும் இதை விளக்குவதை நாம ஏற்கனவே பார்த்தோம். Vijaya Radha Kutumba Atatotre Dhritahya Rashminita Shriekshaniye Bhagavati Ratirastume Mumushur Yamihani Riksha Hatagata Sarupam. Desiring to die, may I have prema for the Lord who protected Arjun's chariot while holding a whip in his right hand. 39வது ஸ்லோகத்துல பீஷ்மதேவர் என்ன வேண்டார், என்னுடைய மரணத்தின் தருணத்தில் என்னுடைய கவனம் பரமபுருஷ பகவானான ஸ்ரீகிருஷ்ணர் மீது நிலைத்திருக்கட்டும். என்னுடைய மனமானது அந்த அர்ஜுனருக்கு சாரதியாக தனது வலது கையில் சாட்டை வாளையும் இடது கையில் குதிரை கடுவாளையும் மிக கவனமாக ஏந்தி அர்ஜுனரை காத்த அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்த உருவத்தின் மீது என்னுடைய கவனம் நிலைத்திருக்கட்டும். யாரெல்லாம் இந்த உருவத்தை போர்க்களத்தில் கண்டார்களோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய சுய ரூபத்தை அடைந்தனர். So you gave the whole translation. Yes, Prabhu, sorry. Okay. So, as Srila Prabhupada also commented at the beginning of this chapter, Bheesma Dev was empowered with the power of leaving his material body whenever he wanted to. இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்துல பீஷ்ம தேவர் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன விளக்குறார், பீஷ்ம தேவர் அவர் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது உயிரை துறக்க முடியும். The passing away of that great warrior attracted the attention of all contemporary elites. I missed that, Prabhu. The Bheesma Dev's passing attracted all the elites of his time. அதாவது மேலும் பீஷ்மதேவர் மரணப்படுக்கையில இருக்கும் தருணத்தில் அவருடைய அந்த சம்பவம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அனைத்து உன்னதமான உயர்ந்த நபர்கள் அங்கு வருவதற்கான காரணமாக திகழ்ந்தது. They all assembled there to show respect, affection, love. பீஷ்மருக்கான தங்களுடைய அன்பையும்
அவர்களுடைய மரியாதையும் செலுத்துவதற்காக இந்த உயர்ந்த நபர்கள் அனைவரும் அங்கு கூடினர். But Bheesma Dev left when he wanted to leave. ஆனால் பீஷ்ம தேவரோ தான் எப்பொழுது விரும்பினாரோ அப்பொழுதுதான் தன்னுடைய உடலை துறந்தார். Here all the Kauravas left their bodies when Krishna wanted them to leave. ஆனா போர்க்களத்துல கௌரவர்கள் அனைவரும் கிருஷ்ணர் எப்போ அவர்கள் இந்த பூலோகத்தை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தாரோ அப்பொழுதுதான் அவர்கள் உயிரை விட்டார்கள். But according to this verse 39, it's clear that they all got sarupya mukti. Sarupya, right, Prabhu? Yes, that's what it says. Sarupa. இங்க இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த வீரர்கள் அனைவரும் சாரூபிய முக்தி அடைந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. Oh, we actually have Padhantara here. Some versions will say Sarupam, other versions will say Swarupam. Either way they got mukti. இங்க நம்ம சரியா கவனிக்க வேண்டும். ஒன்னு சரூபம்னு ஒன்னு இருக்கு, ஸ்வரூபம் என்று இருக்கு. ஆனால் கருத்து என்னவென்றால் அவர்கள் முக்தியை அடைந்தனர் என்பதே பொருள். So if you're reading Swarupa, then it means they got liberation, general liberation. If you're reading Sarupa, it means they got Sarupya Mukti. Two versions. ஸ்வரூபம் அப்படின்னா ஒரு பொதுவான எல்லோரும் அடையும் பொதுவான முக்தி என்று பொருள். ஆனால் சரூபம் அப்படின்றது பகவானுடைய திருநாட்டிற்கு சென்று அவரை போன்றே ரூபத்தை பெறும் முக்தியை விளக்குகின்றது. Now another point Prabhupada makes is that diminishing the lives of Arjun's enemies doesn't mean that he was partial to Arjuna. பிரபுபாதர் இன்னொரு கருத்தை என்ன சொல்கின்றார் என்றால், அர்ஜுனருடைய பகைவர்களின் ஆயுளை குறைத்தார் என்று கூறுவதன் மூலம் பகவான் அர்ஜுனருக்கு பாரபட்சம் காட்டினார் என்று கூற முடியாது. Had those soldiers simply died of old age at home, they would not have had salvation. இதே போர் வீரர்கள் வயதாகி தங்களுடைய இல்லத்திலேயே தங்களுடைய உயிரை துறந்திருந்தால் அவர்கள் நிச்சயம் முக்தி பெற்றிருக்க வாய்ப்பில்லை. So here was a chance to see the Lord at the time of death and thus attain salvation. ஆனால் இந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது? இவர்கள் அனைவரும் பகவான் கிருஷ்ணரை காண்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலம் அவர்களுக்கு நிச்சயம் முக்தி கிடைத்தது. A very important verse in Canto 2, Chapter 1, Text 16. Etavana Sankhya Yoga Abhyam Swadharma Parinishaya Janma Labha Parapungsam Ante Narayana Smritihi. The highest perfection of life is to remember the personality of God at the end of life. Prabhu, just the verse number 16. 2:1:16 Bhagavatam. Is it 1:6, Prabhu? I'm not able to see. 2:1. 2:1:6. Sorry, not 16. Etavan Sankhya Yoga Abhyam. Should I read the translation, Prabhu? Sure. மனித வாழ்க்கையின் முக்கியமான உயர்ந்த பக்குவ நிலை என்பது பௌதீகம் மற்றும் ஆன்மீகம் என்பதன் முழு பொருளை அடைவதன் மூலமும் யோக சக்திகளை பயிற்சி செய்வதன் மூலமும் அல்லது அவரவர் விதிக்கப்பட்ட கடமைகளை பகவான் கிருஷ்ணரை தமது வாழ்க்கையின் இறுதியில் நினைவில் கொள்வதே மனித வாழ்க்கையின் பக்குவமான நிலையாகும். Therefore, Krishna had encouraged Arjuna earlier in chapter 2, text 32 of the Bhagavad Gita. அதனாலதான் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 32வது ஸ்லோகத்துல
கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு மேலும் ஊக்குவிப்பு அளிக்கிறார். 232 Yadrichaya chopapannam swargadwaram apavratam sukhinaha kshatriya partha labhante yuddhamidrisham. To get such a fight is a great boon. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, ஒரு சத்திரியனுக்கு இம்மாதிரியான போர் புரிவதற்கான வாய்ப்புகள் அவன் நாடாமலே பெறுவது என்பது ஸ்வர்க லோகங்களின் துவாரங்களை திறக்கும் அளவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பாகும். அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். So Krishna was kind. Therefore, Srila Prabhupada concludes the Lord is all good. Whatever he does is for everyone's good. அதனாலதான் ஸ்ரீல கிருஷ்ணர் மிகவும் கருணை வாய்ந்தவர். இதன் காரணமாக தான் பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையின் நிறைவில் பகவான் மிகவும் கருணை வாய்ந்தவர், ஏனெனில் அனைவருக்கும் அவர் நன்மையே விளைவிக்கின்றார் என்று தன்னுடைய பொருளுரையை முடிக்கின்றார். Arjuna won the war, but all of his opponents also won liberation. So everybody win-win situation. அனைவருக்கும் வெற்றியை அளிக்கும் கூடிய சூழ்நிலையாக மாறியது. ஏனெனில் அர்ஜுனர் போரில் வென்றார், உண்மைதான். ஆனால் அனைவரும் முக்தியை அடைந்தனர் என்னும் பட்சத்தில் அனைவரும் இந்த போரின் மூலம் வெற்றியையே அடைந்தனர் என்பதுதான் பொருள். So this faith we require. இந்த நம்பிக்கை நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். Over the course of a lifetime, Krishna will certainly arrange various experiences for us, and we will learn many lessons about this important reality if we're willing to do so. நம்மளுடைய வாழ்க்கையின் காலப்போக்கில் நிச்சயமாக நாம் பகவான் கிருஷ்ணருடைய இந்த உண்மையை உணர்ந்தோம் என்றால் பலவிதமான அனுபவங்களை நமக்கு அவர் ஏற்படுத்துவார். அந்த அனுபவங்கள் மூலம் நாம் இந்த உண்மையை, கிருஷ்ணரை பற்றிய இந்த முக்கியமான உண்மையை நிச்சயம் நாம் உணர்வோம். The Lord does no wrong under any circumstance because he's absolute, all good at all times. பகவான் பரிபூர்ணமானவரும் அனைத்து நேரங்களிலும் அவர் நல்லவர் என்பதும் காரணத்தினால் மட்டுமே எந்த சூழ்நிலையும் பகவான் தவறை இழைப்பதே இல்லை. Srila Prabhupada concludes, such are the transcendental activities of the Lord, and whoever understands this also gets salvation after quitting this material body. இதைத்தான் சில பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையின் முடிவில் விளக்குகின்றார். பகவானுடைய செயல்கள் அனைத்தும் மிகவும் திவ்யமானவை. யார் ஒருவர் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உடலை துறந்த பிறகு முக்தியை அடைகின்றனர். So it's not only a win-win situation, it's a win-win-win situation. ஆங்கிலத்தில் சொல்ற போல, அதாவது இது இருதரப்பு வெற்றின்னு சொல்றதை காட்டிலும் மூன்றாவது வெற்றியும் நாம் அடைகின்றோம் என்று புரிகின்றது. Arjun he wins the war and he goes back to Godhead after death. அர்ஜுனர் போர்க்களத்தில் வென்று அவருடைய காலத்திற்கு பிறகு அவர் பகவானின் திருநாட்டை அடைகின்றார். இது முதல். The Kauravas lose the war, but they get liberation right away. கௌரவர்களோ போர்க்களத்தில் தோற்றாலும் அவர்கள் உடனடியாக முக்தி அடைந்ததனால் அவர்கள் வெற்றி அடைந்தனர். And we also become liberated after death if we have utilized this human form of life to hear these things from the proper source and understand very clearly. மூன்றாவது வெற்றி என்ன? நாம் இவற்றை, இந்த லீலைகளை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளின் மூலம், ஆச்சாரியர்களிடம் இருந்து நாம் கேட்டறிவதன் மூலம் நமக்கும் இந்த முக்தியை இது ஊர்ஜிதம் செய்கின்றது. So by distilling the essence of all of his predecessor acharyas, Srila Prabhupada has given us this opportunity in the form of his Bhaktivedanta purports. ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில் அனைத்து ஆச்சாரியர்களின் விளக்கங்களையும் மிக சாராக பிழிந்து சாராம்சமாக நமக்கு வழங்கியுள்ளார். அதன் மூலம் நாம் இந்த வாழ்க்கையிலேயே பகவானின் திருநாட்டை அடைவதற்கான அறிவை பெற முடியும்.
So the last point is that if just by understanding the Lord's activities, and particularly by understanding that He's all good in all circumstances, we also become liberated and go back home. இந்த பொருளுரையின் கடைசி கருத்தான பகவானின் தெய்வீக நிலையும் பகவானின் செயல்கள் அனைத்தும் நன்மையே விளைவிக்கும், அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நன்மையே விளைவிப்பார் அவர் தவறு இழைக்க வாய்ப்பே இல்லை என்பதை உணர்வதன் மூலம் நாம் இந்த உடலை துறந்த உடனேயே நமக்கும் முக்தி நிச்சயம் வழங்கப்படுகின்றது. It's quite clear that Srila Prabhupada is paraphrasing Gita chapter 4 text 9. பகவத்கீதை 4வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்தின் பொருளையே அவர் இங்கு கூறுகிறார் என்பதை நமக்கு புரிய வருகின்றது. Janma karma chame divyam evam yo vetti tatvatah tyaktva deham punarjanma naiti mamiti surjana. You can translate. இந்த ஸ்லோகம் ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தியக்த தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சொர்ஜனா. அதன் பொருளானது, யார் ஒருவர் என்னுடைய தெய்வீக இயற்கையான தோற்றமும் தெய்வீக லீலைகளையும் நன்கு அறிந்துள்ளார்களோ அவர்கள் இந்த உடலை துறந்த பின் மீண்டும் இந்த பௌதீக உலகில் பிறப்பை எடுப்பதில்லை, ஆனால் என்னுடைய நித்திய தாமத்தை அடைகின்றனர். So we'll stop here unless anyone has any questions or any comments we can discuss further. இங்கு இந்த பொருள் இந்த வியாக்கியானத்தை நிறுத்திக் கொள்கிறோம். வேற யாராவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் இப்பொழுது எழுப்பலாம். So Prabhu, I had one question. This question that you explained today about karma, prarabdha karma and the aprarabdha karma, this came up yesterday. And unfortunately, the devotee couldn't join today, but on his behalf, I would like to put that question. He does a lot of community service, especially by going to a cancer hospital. He and his wife, they feed a lot of people, and he saw a person, not a person yet, a baby of 1 year old affected by cancer. And he and his wife were deeply affected. And yesterday he was not able to even express that. And he asked me, what is the wrong? What is the situation that I witnessed? How should I even digest this? So I would like to pose this question, although you explained, and in brief, or if you can give us some consolation, Prabhu, from Shastras. You can repeat your question, Tama. நேத்து நம்ம விஸ்வநாதன் பிரபு கேட்ட கேள்வியை தான் நான் பிரபு கிட்ட கேட்கிறேன். அந்த 1 வயசு குழந்தை புற்றுநோயில தவிக்கிறது, அந்த 1 வயசு குழந்தையின் குற்றம் என்ன அப்படிங்கறத அவர் கேட்டார். இன்னைக்கு பிரபுகிட்ட அந்த கேள்வியை நம்ம கேட்டு அதுக்கான ஆறுதலை நான் பெற விரும்புகிறேன் என்று நம்ம கேட்போம். இப்ப பிரபு, This world is meant for suffering. முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், இந்த உலகமானது நாம் தவிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது. We are the mischievous souls in the house. இந்த உலகத்தில் நாம் அனைவரும் குற்றம் புரிந்த நபர்கள். And so we've been put into time out. This mature world is just like when kids are naughty in school, you put them in time out and you punish them. ஒரு குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்குள்ள சரியாக நடத்தை சரியாக இல்லை என்றால் அந்த குழந்தைகளை உடனடியாக ஒரு தனிப்பட்ட இடத்தில் அவங்களை நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை போலவே நாம் அனைவரும் குற்றம் புரிந்ததனால் இந்த உலகில் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டோம். Now for the last year and a half or so we're all in time out. சொல்ல போனா இந்த கடந்த 1.5 வருடமாக நாம் அனைவரும் ஒரு சிறையில் அடைத்தவர்களை போல அல்லவா இருக்கிறோம். We are a homological karmic network. நாம் அனைவரும் ஒரு கூட்டு என்ன சொல்றோம், களவாளி, ஒரு களவாளி கூட்டத்தை சேர்ந்தவர்கள். Somehow we've all done the same thing that we all get the same reaction right now. அதாவது பொருள் என்ன, நாம் அனைவரும்
ஏதோ ஒரு விதத்துல ஒரே குற்றத்தை தான் பல விதத்தில் செய்திருக்கிறோம், அதனால் பலவிதமான தண்டனைகளை அனுபவிக்கிறோம். The other day I also got news, one of my friends in Hyderabad, he got COVID-19 and he was on ventilation. He's still in the hospital, still under anesthesia at this moment. And through black fungus, they had to remove half of his face. என்னுடைய ஒரு நண்பர் ஹைதராபாத்ல இன்னும் அதே ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில தான் இருக்காரு. அவருக்கு இந்த கோவிட் அதன் பிறகு அவர் வென்டிலேட்டர்ல இருந்தார். அதன் பிறகு அவருக்கு இந்த கருப்பு புஞ்சை அப்படிங்கிற அந்த புஞ்சை அவருடைய முகமே பாதி முகம் அறுத்து எடுக்கப்பட்டு உள்ளன. Be careful, especially if you live in Kerala. 26,000 cases. நீங்க கேரளா பக்கத்துல இருக்கீங்களோ, கேரளால இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் 26,000 பேர் இந்த வியாதியில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. They had to pull out his sinuses. They had to pull out his right eye and part of his brain as well. என்னுடைய நண்பருடைய மூக்கு பகுதியை முற்றிலும் அகற்றி வலது கண்ணையும் அகற்றி அவருடைய மூளையில ஒரு பாதியை அகற்றி விட்டனர். We hope he pulls through. இதன் மூலம் நாம என்ன நம்பிக்கை வைக்கிறோம்? அவர் எப்படியாவது இதுல இருந்து வெளியில வருவார்னு தான் நாம நம்புறோம். So it's been on my mind also. I know the feeling. இங்க விஸ்வநாதன் பிரபு கூறிய அதே அனுபவம், அவருடைய வருத்தம் நிச்சயம் எனக்கு உணர முடிகின்றது. ஏனெனில் நானும் அதே மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கேன் இப்போ. But to address this specific question, 1 year old baby seems to be innocent. What can a baby do wrong that he or she has to suffer like this? விஸ்வநாதன் பிரபு கேட்ட அதே கேள்விதான் இங்க முகுந்த தத்த பிரபுவும் சொல்றாரு. 1 வயது குழந்தை என்னதான் குற்றம் செய்திருக்க முடியும்? 1 வயதுல இன்னும் எதையுமே காணவில்லை. ஆனால் என்ன விதமான குற்றம் செய்திருக்கணும் இப்படிப்பட்ட துயரத்தை புற்றுநோயால் தவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது? It really hurts to see such a helpless living entity have to suffer like this. இப்படிப்பட்ட ஒரு உயிர் வாழி தவிக்கிற கதியற்ற நிலையில தவிக்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. If we have a heart, உண்மையில நமக்கு இதயம் ஒன்று இருந்தா இதை உணர்வோம். Some people don't have hearts. ஒரு சிலருக்கு இருதயங்களே கிடையாது, அப்படியும் இருக்கிறார்கள். It would seem. அப்படிதான் இருக்கு போல தோன்றது. They can go on their lunch break and have a quick abortion. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதே மருத்துவமனையில ஒரு சிலர் அவர்களுக்கு மதிய உணவு வேலைக்கு கொடுக்கிற இடைவேளையில போய் ஒரு சிலர் கரு கலைக்கிற இதுல ஈடுபட்டு இருக்கிறார்கள். 6 months earlier we're prepared to kill a child. 6 months later we cry because the child has cancer. அதாவது 6 மாதத்திற்கு முன்னாடி ஒரு குழந்தையை கருவுல கலைக்கிறதுக்கு தயங்குறது இல்ல. ஆனா 6 மாசம் கழிச்சு அந்த குழந்தைக்கு பிறந்த பின் புற்றுநோய் வந்தா நம்ம உடனே வருத்தப்படுறோம். This world is a harsh place. It has to be harsh. The lessons learned hardest are the lessons learned best. இந்த விதத்துல பார்க்கும் பொழுது இந்த உலகம் மிக கொடூரமாக அல்லவா உள்ளது. எது கடுமையான பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு சிறந்த பாடமாக அமைகின்றது. Srila Prabhupada concluded today's purport by appealing to this logic of Janma Karma Chame Divyam. இந்த ஜன்ம கர்ம சமய திவ்யம் அப்படிங்கிற இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தினுடைய கருத்தையே தான் ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய இந்த முதல் காண்டம் 9வது அத்தியாயம் 35வது ஸ்லோகத்தின் பொருளுரை நிறைவில் கூறுகிறார். We may have a very hard time accepting that the Lord does no wrong under any circumstances unless we understand his transcendental position and have entered into that nature to some degree at least. பகவானுடைய நிலையானது திவ்யமானது அப்படிங்கறத ஒரு அளவுக்கு புரிந்திருந்தால் மட்டுமே நமக்கு இந்த வாக்கியம் புரிய வரும். அதாவது பகவான் எந்த தருணத்திலும் தீங்கு இழைப்பதில்லை. இது நம்ம இந்த அவருடைய தெய்வீக நிலையை புரிந்தால் மட்டுமே இந்த வாக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும்.
In a very similar way, we may have a hard time understanding how such a young child can be put into so much misery so early in life. எப்படி பகவான் வந்து எந்த தருணத்திலும் தீங்கே இழைக்க மாட்டார் அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கோ, அதே போல இந்த ஒரு வயசு குழந்தை எவ்வாறு எந்த தீங்கை இழைத்திருந்தால் இவ்வாறு தவிக்க வேண்டும் அப்படிங்கறத புரிந்து கொள்வதும் மிகவும் கடினமாக தான் இருக்கும். Unless we cultivate knowledge of how everything works. இந்த பௌதீக உலகத்துல எவ்வாறு ஒவ்வொரு செயலும் அமைக்கப்பட்டுள்ளது, செயல்படுகின்றது என்பதை அறிவுபூர்வமாக நம்ம உணர்ந்தால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். That's called sambandha gyan. இதுதான் சம்பந்த ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. If we are to chant Hare Krishna without offense, sambandha gyan is absolutely preliminary. நம்ம வந்து சம்பந்த ஞானத்தை எவ்வாறு உணர வேண்டும், ஆரம்ப நிலையில ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரித்தோம் என்றாலே சம்பந்த ஞானத்தை நம்மால் உணர முடியும். So this sambandha gyan, if we have it, we can reason. இந்த சம்பந்த ஞானம் நமக்கு இருந்தால் மட்டுமே நம்மனால இதை புரிந்து கொள்வதற்கான, அறிந்து ஆராய்வதற்கு வழிவகுக்கும். We're looking at only one phase of time, the present, and even that we only know partially, very partially. நம்ம என்ன பாக்குறோம், நம்ம பாக்குறது எல்லாமே வந்து ஒரே ஒரு காலகட்டத்துல ஒரே ஒரு கண்ணோட்டத்தை மட்டும் பாக்குறோம். அதுவும் அரையும் குறையுமா தான் நம்மளுடைய கவனத்திற்கு அது வருகின்றது. We're unaware of the future, completely unaware. எதிர்காலத்தை பத்தி நமக்கு நிச்சயமா எந்த ஞானமும் இல்லை, அதன் பற்றி எந்த அறிவும் இல்லை. We're also unaware of the past, sab kuch bhul gaya, we've forgotten everything. நம்ம எல்லாம் கடந்த காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதும் எந்த ஒரு ஞாபகத்திலும் அறிவும் இல்லை, ஏன்னா எல்லாமே மறந்து போச்சு. Sometimes when a jiva has some very small amount of karma, they will have to take another birth, but for only a short period of time, in and out. ஒரு சில சமயம் ஒரு ஜீவன் ரொம்ப கம்மி கர்மம் தான் மிச்சம் இருக்கு முந்தைய ஜென்மத்துல, அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஜீவன் மறுபிறவி எடுக்கணும், ஆனால் குறுகிய காலத்திற்கு மட்டுமே அது பிறவி எடுக்கும். It's considered to be an untimely death if one has to die without living a real life. உண்மையில பார்த்தா இது வந்து அகால மரணம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதாவது யாராவது ஒருத்தர் அவர்களுடைய முழுமையாக வாழ்வை வாழாமல் உயிரை இழந்தால் அவ்வாறே நினைக்க தோன்றும். That is the prarabdha karma for performing papas. இதுதான் நம்ம முந்தைய ஜென்மத்துல செஞ்ச பாவங்களுக்கான பிராரப்த கர்மம்னு சொல்லப்படுறது. Is it something you could deal with very easily? இத நம்ம ஏதாவது ஒரு விதத்துல இதுக்கான தீர்வு காண முடியுமா? So don't be so quick to dismiss the importance of piety, mundane piety. அதனால ஒரு புண்ணிய செயல்களை நம்ம வந்து நிராகரிக்க கூடாது. புண்ணிய செயல்களும் நமக்கு தேவை. It definitely impacts our ability to practice Krishna consciousness. புண்ணியம் என்பது நிச்சயம் நம்மளுடைய கிருஷ்ண பக்தி செய்யும் பயிற்சியில் உதவக்கூடியதே. And Krishna consciousness is the unique advantage of the human form of life. இந்த மனித வாழ்க்கையின் பிரத்யேகமான பலன் என்ன என்றால் கிருஷ்ண உணர்வை அடைவதுதான். So we can't speculate what is the position of this small infant who is suffering from cancer. We can't speculate about the past. We don't know it. But we can reason like this on the basis of what we do know from Shastra, Sambandha Gyan. நிச்சயமாக இந்த ஒரு வயது குழந்தை என்ன பாவம் செய்தது அப்படிங்கறத பத்தி நம்ம யூகம் செய்ய முடியாது. அதனுடைய ஏன் தவிக்கின்றது என்பதை நம்ம யூகிக்க முடியாது. இருந்தாலும் சாஸ்திரத்தின் அடிப்படையில் நாம் இதை கண்டோம் என்றால் இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத நம்மளால நிச்சயம் அறிந்து உணர முடியும். Since at least in Kerala the meat eaters are exponentially increasing every day, we can add one more thing here. கேரளா மாநிலத்தை பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் மாംസം சாப்பிடுவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதை கருத்தில் கொள்ளும் பொழுது வேற ஒரு கருத்தை கூட நம்ம இங்க யோசிக்கலாம். And Muslims in particular, God bless them, they have no problem eating cows. முஸ்லிம்
முஸ்லிம் நபர்களோ அவர்கள் நிச்சயம் பகவான் அவர்களுக்கு அருள் புரியட்டும், இருந்தாலும் அவர்கள் பசுக்களை கொன்று உண்பதில் மிகவும் தீவிரமாக உள்ளனர். But the Dharma Shastra informs us that if someone is eating meat, that person has to take one birth for as many hairs as there are on the body of that cow. தர்மசாஸ்திரம் என்ன விளக்குகின்றது என்றால், ஒரு பசுவின் உடலில் எவ்வளவு மயிர் கூர்ச்சிகள் இருக்கின்றதோ அத்தனை பிறவிகள், யார் ஒருவன் பசுவை மாம்சத்தை உண்கின்றானோ அத்தனை பிறவிகள் அவன் எடுத்து தவிக்க வேண்டும் என்றுதான் தர்மசாஸ்திரம் விளக்குகின்றது. But karma is very, very difficult to understand. Practically, it's impossible to understand. Krishna tells us this in chapter 3 of Bhagavad Gita. பகவத்கீதை 3வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கூறுவதை போலவே கர்மாவை புரிந்து கொள்வது என்பது அசாத்தியமானது என்றே கூறலாம். அது மிகவும் கடினமானது. For our purposes, for the purposes of our own elevation, it's better just to consider these teachings very carefully and their ramifications. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் இந்த போதனைகளின் விளைவுகளும் போதனைகள் கூறப்பட்டிருக்கிற அறிவுரைகளை மட்டுமே நம்ம மிக கவனமாக எடுத்து செயல்படுத்துவது நல்லது. If you spend time in hospitals, you will see everyone is in various stages of psychophysical disintegration. நம்ம ஒரு மருத்துவமனைக்கு சென்று சில நேரம் நம்ம அங்க கழித்தோம் என்றாலே ஒவ்வொருத்தரும் எவ்வொரு விதத்தில் அவர்களுடைய உடல் சீர்கேடு அடைவதை தவிக்கின்றனர் என்பதை நம்ம உணர முடியும். Someone with spinal cancer generally has to undergo a very slow, painful death. யார் ஒருவருக்கு முதுகெலும்புல புற்றுநோய் ஏற்படுகிறதோ அவர்கள் மிக மிகவும் நிதானமான மரணத்தை, கொடுமையான மரணம், ஆனால் மிக நிதானமாக அதை அனுபவித்தே அவர்கள் உயிரை விடவிருக்கும். Someone else may have a quick heart attack and be out in less than a second. ஆனால் ஒரு சிலரோ உடனடியாக ஒரே நொடிக்கு குறைந்த மாத்திரத்திலும் அவர்களுக்கு மாரடைப்பினால் மரணம் அடையலாம். Just like the clueless goats in Hiroshima in the summer of sidewalk, vaporized in an instant. I missed that part. In Hiroshima, the goats were, what happened to the goats? Oh, we have a poor line. Are others able to hear me? Okay. I think we lost Mukunda Prabhu here. Let's give it a second. Prabhu, we lost your connection. You were saying about goats. Just like in Hiroshima in the summer of 1945, so many people were vaporized in an instant. You see their shadows on the sidewalk today even. இது நம்ம பார்க்கிறோம். ஹீரோஷிமா அப்படிங்கிற ஜப்பான் நாட்டுல 1945ஆம் ஆண்டுல எத்தனையோ பேர் இந்த அணுகுண்டு தாக்கு போட்டதுனால அப்படியே பொசுங்கிட்டாங்க. பல அவர்களுடைய நிழல்கள் இன்னைக்கும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். But it doesn't really matter whether you die slowly or whether you die quickly. That is up to your karma. So it's better to dissolve that karma while you can. ஆனால் ஒரு நீண்ட காலம் தவித்து உயிர் இழக்கிறார்களோ இல்ல நொடி பொழுதில் உயிர் துறக்கின்றார்களோ அது பொருட்டே அல்ல. என்ன மிகவும் பொருத்தமானது என்றால் நாம் வாழும் பொழுது எவ்வாறு நம்மளது கர்மத்தை நாம் கழிக்க முடியும். In America we have the saying, use it or lose it. Human life is like that. அமெரிக்க நாட்டுல ஒரு இது இருக்கு, நீங்க உபயோகிக்கலாம் இல்லாட்டி துறக்கலாம். அது நம்ம தமிழ்ல சொல்ல முடியாது. அதனால yes Prabhu. It's not guaranteed that you'll always have this opportunity. It is not guaranteed. This is the point.
அதனால மனித வாழ்க்கை எப்பொழுதும் மனித வாழ்க்கை தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு உத்தரவாதமே கிடையாது. You can take birth for a few minutes and then die. ஒரு சில நொடிகள் மட்டுமே, நிமிடங்கள் மட்டுமே நம்ம உயிர் வாழ்ந்து உடனடியாக மரணத்தை கூட அடையலாம். The account has to be settled. எப்படியாவது கணக்கை தீர்த்து கொள்ள வேண்டும். So these kinds of things can be our teacher as well. This is the point. இங்க என்ன நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால், இம்மாதிரியான சம்பவங்களே நமக்கு பாடமாக அமைந்து நமக்கு ஒரு ஆசிரியராக இருப்பதை நாம் உணர வேண்டும். Suffering is real. உண்மையே, அதாவது நம்ம தவிக்கிறோம் என்பது உண்மையே. Death is real. You're going to die. Yes, you. நாம் ஒவ்வொருவரும் மரணம் அடைய போகிறோம் என்பது உண்மையே, நிச்சயம். So we have to take advantage while we can. அதனால இந்த உண்மையை அறிந்த பின்னர் நாம் இப்பொழுது நம்ம கிட்ட வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பின் முழு பலனையும் நாம் இப்பொழுதே எடுத்துக்கொள்ள வேண்டும். I don't know if that's completely satisfactory answer or not, but these are a few things we can reflect on. இது முற்றிலும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய திருப்திகரமான பதிலாக இருக்கும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இம்மாதிரியாக நாம் நம்மையே கருத்தில் கொண்டு இதை நினைத்து நாம் ஆறுதல் பெற முடியும். Yeah, Shiv Kumar has a question and so does Kishori Priya, so we'll try to be quick with theirs. Okay, Prabhu. Hare Krishna. Shiv Kumar Prabhu. Yes, Prabhu. Hare Krishna. So one question on related to the discussion, to the answer you gave, Prabhu. There is so much of emphasis on the thoughts during the time of death, Prabhu, especially in terms of deciding the next life, Prabhu. I just wanted to hear what is the significance, even more than the lifetime of the Jiva, Prabhu. அதாவது ஒருத்தர் வாழும் தருணத்தை என்ன செய்யணுங்கிறத சொல்றதை விட சாஸ்திரங்கள் மரணம் தருவாயை மட்டுமே மிக அதிகமாக வலியுறுத்துவதை போல இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பதை தாங்கள் விளக்க முடியுமா? Yam vapi smaran bhavam tyajanti ante kalevaram tam tam eva eti. Krishna says, you're going there. Whatever your general bhav is at the time of death, that's your future. You have your future in your hands. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? யம் வாபி ஸ்மரன் பாவம், நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலமாக அமையும் அப்படின்னு சொல்றாரு. That is the mechanism. It has to work somehow. That is the mechanism. So you have to deal with it. இதுதான் செயல்பாடு முறை. இதை நம்ம ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். As Krishna tells us very directly in Bhagavad Gita, he's not beating around the bush at all. அவர் சுற்றி வளைத்தெல்லாம் பேசுவதில்லை. பகவத்கீதையில கிருஷ்ணர் நேரடியான பதில சொல்றார், இறக்கும் தருவாயில நீங்க நினைக்கணும். Now the thing is that you can only have Pakka Krishna consciousness at the time of death if you've actually practiced throughout your life. You cannot suddenly remember at the time of death. It doesn't work like that. ஆனால் உண்மை என்னன்னா, நான் இறக்குற தருணத்துல கிருஷ்ணரை நினைச்சிருவேன் அப்படின்னு நம்ப முடியாது, இருக்கவே முடியாது. வாழ்க்கை பூரா நீங்க கிருஷ்ணரை நினைச்சாதான் இறக்கும் தருவாயில கிருஷ்ணரை நினைக்க முடியும். So although it's a very simple formula, it's actually not so easy. இது கேட்கறதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான வழிமுறை போல, சூத்திரம் போல தோன்றலாம், ஆனால் அது அவ்வளவு எளிதானது அல்ல. I'm giving a short answer because the time is spent now. காலம் விட்டதனால ரொம்ப சுருக்கமான பதிலை அளிக்கின்றேன். Hare Krishna. Thank you. கிஷோரி மாதாஜி. Hare Krishna, Prabhuji, Prabhupada. Actually, it was a bit of a compound question, but I'll try to simplify it. So basically, my question was, one thing is that you mentioned about different actions fructify at different times, and it's easier for us, at least in my case, to accept something where I'm aware of what I've done in the past. But if it's something from lifetimes before, it's hard to reconcile. And so related to that, is our reaction to karma
also determined by our past karma, because different people react to situations differently. So how do we understand that? Okay, let's translate these questions alag-alag and answer them alag-alag also. I have to short it. So the first question, Prabhuji, was related to the comment that Prabhuji made about our actions fructifying at different times. And it's harder for us to accept something that we are not aware of, something that some action that we've committed, a sinful action, for example, that we've committed, lifetimes before, as opposed to something that I did a year before. So, question is, how do we deal with this? Yes. Okay. பிரபு சொன்னார், ஒரு கர்மா அப்படிங்கிறது ஒரு விதையை போன்றது, அதற்குன்னு தனித்தனி காலகட்டம் உண்டு. இதை எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா இது அதான் கேள்வி, இதை புரிந்து கொள்வதற்கு ஏதாவது வழிமுறை உண்டா? So this is a fairly common question. இது ஒரு எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வியே இது. Another way to ask it is that, how am I supposed to rectify something I don't even know I've done? இத வேற விதமாக கேட்கணும்னா, எனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியல, அப்ப நான் என்னத்தை போய் அதை சரி செய்யறது? The difficulty is deliberate. உண்மையான பிரச்சனை என்னன்னா, இத தீவிரமா ஆராய்வதே. We don't take things very seriously unless they're very grave and also hard to understand. நம்ம புரிந்துக்கிறது கஷ்டமா இல்லைன்னா பட்சத்துல, இல்ல ஏதாவது செய்யறதுக்கு கஷ்டமா இல்லைன்னா, ஒரு செயலை ரொம்ப தீவிரமா நம்ம மேற்கொள்வதில்லை. There are other things I could say about this, but I think it suffices to say that with this particular situation in which we are suffering for things we can't even remember doing, the point is that we can't understand the principle, and this is why Krishna doesn't get into so much detail in Bhagavad Gita. அதாவது உண்மையிலேயே இந்த கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டம்தான். அப்படிங்கிறதுனாலதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் இதை ரொம்ப விலாவரியா விளக்கவில்லை. இது நிச்சயம் நமக்கு இது ஏன் நடக்குது, எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம், நமக்கு நம்மளுடைய புரிந்துணர்வுக்கு அப்பாற்பட்டதுதான் இது. So one thing is that it's not really possible for us to understand all the mechanics of how this karma plays itself out. நிச்சயமா இந்த கர்மா எல்லாம் எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிறது நம்ம மூளையை கொண்டு புரிந்து கொள்வது என்பது சாத்தியம் அல்ல. But just as important as that, it's not really necessary for us to understand everything also, as long as we see the principle and can accept that. உண்மை என்னன்னா, இது ஏன் நடந்தது அப்படிங்கறத நம்ம கவனம் செலுத்துறதை விட, இது எதுக்காக நடந்தது அப்படிங்கிற கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே போறோம். So yes, it's the truth of faith. உண்மையிலே இது நம்பிக்கையின் அடிப்படையில தான் இருக்குது. நிச்சயம். What is it? எதுதான் நம்பிக்கை அடிப்படையில் இல்லாம இருக்கு? So if we accept the authority of the Vedic literatures and we understand the pretty simple presentation that Krishna gives in Bhagavad Gita, or at least in Brihadaranyaka Upanishad, which is what spells out this law of karma, then we can act carefully, and we can be careful. That the point is that we should be careful to follow the scriptural injunctions. அதாவது அம்சமாக பார்க்கணும்னா, பிருஹதாரண்யக உபநிஷத்துல இந்த மாதிரியான சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, கர்மம் எப்படி செயல்படுகிறது, கர்மத்தின் சட்டங்கள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுட்டா நம்ம கவனமாக இருக்கலாம். மேலும் எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறது. நிச்சயம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் நமக்கு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காகவே இவை அமைக்கப்பட்டன. I'll even go so far as to say that we're not supposed to understand the details
or remember the history. உண்மை என்னன்னா கடந்த காலத்தை நம்ம நினைவு கொள்ள வேண்டும் என்பது நிச்சயம் அவசியமே இல்லை. If we're aware of everything constantly, that's also problematic. நடக்கிறது அத்தனையும் என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா நம்மளால அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாகவே விளையும். One thing is that it can completely drive us crazy with the complexity. இதுல இருக்கக்கூடிய இந்த சிக்கலான சூழ்நிலைகள் எல்லாமே நம்மள ஒரு பைத்தியமாக்கிடும். But another thing is that we tend to exploit things. As soon as we understand how they work, we start calculating profit and loss for ourselves, and we try to manipulate or take advantage of the situation. That's not right. வேற ஒரு பிரச்சனை என்னன்னா, மனிதனுடைய இயற்கை எப்படின்னா, ஏதாவது ஒண்ணு புரிஞ்சிருச்சுன்னா உடனே அதை நான் சரி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு குறுக்கு வழி இந்த வழி எல்லா விதமான விதத்திலையும் அதை நம்ம முறியடிக்கிறதுக்கு முயற்சியில ஈடுபடுவோம். அதுவும் நல்லது கிடையாது. Therefore, Maya has this avaranatmika shakti, this aspect which covers everything over so that we can't see what's going on. அதனாலதான் மாயை இந்த மறைக்கும் சக்தியை உபயோகிக்கின்றது. அதன் மூலம் நம்ம எதையும் காண முடியாது. But even in that covered condition, we can still reason that if I don't know what's going on, but I do know how dangerous it is because I'm seeing 1-year-old babies dying in front of me, then we have to be very careful. That reason. ஆனா இதுல இருந்து நம்ம என்ன கண்டுக்கலாம்னா, என்ன சுற்றி எவ்வளவோ பேர் தவிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஒரு வயசு குழந்தையெல்லாம் சாகுறது. இதற்கு என்ன காரணம்? இதன் மூலம் நான் அறிந்து கொண்டேன்னா என்ன பாடத்தை நன்கு படித்து உணர முடியும். Sometimes managers, they don't tell their underlings what's happening. The underling doesn't even know what's going on. ஒரு சில சமயங்கள்ல மேலாளர்கள் என்ன எல்லா சூழ்நிலையும் என்ன நடக்குது அப்படிங்கறத தங்களுடைய தொழிலாளிகளுக்கு முற்றிலும் விளக்க மாட்டார்கள். In fact, that's the usual paradigm. பொதுவா அதுதான் நடக்கிறது. எல்லா அலுவலகத்திலும் இப்படிதான் நடக்கும். The manager has his plan and he doesn't want other people to think too much about what's happening. It just causes complexity. மேலாளருக்கு ஒரு எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கும். ஆனா அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கறத அவர் கவலை கொள்ள மாட்டார்கள். அவருக்கு எப்படி செயல்படுத்தணும் தெரியும். அதன்படி அவர் மற்றவர்களை செயல்படுத்துவார். To some degree, Krishna works like that. ஒரு விதத்துல பார்த்தா கிருஷ்ணரும் இந்த மாதிரி தான் நம்மள செயல்படுகிறார் நம்மிடம். We just have to eat that. It's difficult. கஷ்டம்தான் இதை புரிஞ்சுக்கிறது, என்ன நடக்கிறதே தெரியலங்கிறது. ஆனா இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். Punjana etvatma kritam vipakam. Whatever I have cooked, I have to eat. புஞ்சான ஏவாத்ம கிருத்தம் விபாக்கம் அப்படிங்கிற அர்த்தம் என்ன? நான் என்ன சமைச்சனோ அதை சாப்பிட்டே தீரணும், அதைத்தான் சாப்பிட முடியும். And in addition to that, we have to recognize that we have a superior. We have someone who's controlling us. We have no say in certain things. நம்ம என்ன வேற இன்னொரு கருத்து என்ன? நமக்கு மேல ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் செயல்படுத்துறாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். Conditioned souls hate this. ஆனா கட்டுண்ட ஆத்மாக்களோ இதை வெறுக்கின்றனர், இந்த சூழ்நிலையை. That's called envy. அதுதான் பொறாமை அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. So Krishna consciousness is very easy process. It's very logical process. It's very, easy in the sense that it's simple and it's very reasonable, and we can understand enough to apply it. கிருஷ்ண பக்தி என்பது மிக எளிமையான வழிமுறை. அதாவது ஏன்னா இதை நல்லா புரிஞ்சு ரொம்ப எளிமையா நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். அதனாலதான் இது ரொம்ப எளிமையானது. But at least as long as our hearts remain infected and our intelligence remains manipulative, certain things are going to be erased for us because it's actually to benefit. இதயத்துல மாசுகள் இருந்தாலோ இல்ல நம்மளுடைய அறிவு குறைபாடுகளோடு தூய்மையற்றதாக இருந்தாலோ நமக்கு நிச்சயம் இந்த விஷயங்கள்லாம் புரியாத மாதிரிதான் ஏற்படுத்தப்படும். I was in a car accident in 1981 and one person in the other vehicle was killed actually. 1981 ஒரு கார் விபத்துல நானும் சிக்கிக்கொண்டேன். ஆனா என்னுடைய எதிர்க்க இருந்த வாகனத்துல இருந்தவர் இறந்தே போயிட்டார். I wasn't driving, of course, but
I don't have any recollection of that accident. None. அந்த விபத்துல வந்து நான் வண்டி ஓட்டல, இருந்தாலும் அந்த விபத்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு என்னால இன்னைக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. I was in the back of a van and I woke up sitting in the passenger seat of the van. நான் வந்து இந்த கார் வாகனத்துல பின்னாடி சீட்ல இருந்தேன். ஆனா நான் முடிச்சு பார்க்கும் பொழுது எப்படியோ நான் முன்னாடி சீட்ல உட்கார்ந்துருக்கேன். I know nothing, complete blank, tabula rasa. என்ன நடந்ததுன்னு சுத்தமா என் மண்டையில எனக்கு வந்து ஒண்ணுமே வந்து இன்னைக்கு நினைவில்லை எப்படி இது நடந்ததுன்னு. Sometimes when things are so traumatic, this is how people process it. What to speak of Krishna erasing our vision? We erase our own vision. நம்ம கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய பார்வையை வந்து மறைக்கிறாருன்னு சொல்றதுக்கு இருக்கும் பட்சத்தில் அதை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்கு? நம்மளுடைய பார்வையே இந்த மறதி மூலம்தான் இந்த மாதிரியான கொடுமையான சூழ்நிலையில இருந்து வெளியில வர முடியும். Anyway, I'm kind of wandering now, so hopefully that's satisfied your first question, yes or no? Yes, Prabhuji. Thank you. Actually, you answered the other questions that I had also, so thank you for that. The second question is related to our reaction to karma. So different people react differently to different situations. So is our reaction also determined by our past karma? This is a very serious thing. You want to translate that? அடுத்த கேள்வி வந்து நம்ம வந்து ஒரு கர்மா பாவ செயலை செய்தோம், அந்த செயலுக்கு விளைவு வருது. நம்ம என்ன விளைவு செய்யறோமோ நம்மளுடைய வினை மற்றவர்களுடைய கர்மாவை பாதிக்குமா? इस बात में बहुत गंभीर होता है. It's a very serious question. இது வந்து மிக ஒரு தீவிரமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் வந்து கம்பீரமான முறையில நம்ம அணுக வேண்டும். Since it's a yes or no question, I'll answer a simple yes. இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நான் முடிக்க முடியும் எளிதாக. The ways that we react to our prarabdha karma, those are also part of our prarabdha karma. பிராரப்த கர்மத்திற்கு விளைவுகளை நம்ம சந்திக்கும் பொழுது எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த ஏற்றுக்கொள்ளும் செயலும் பிராரப்த கர்மத்தை பொறுத்ததே. Again, we see what is the necessity and the importance of maintaining piety at all costs. இதனாலதான் வந்து புண்ணிய செயல்களை எல்லா நேரத்திலையும் செய்யணும் அப்படிங்கிற முக்கியத்துவம் நமக்கு இப்ப தெரிய வரும். Because if we are pious, then we have to go through less suffering. ஏன்னா புண்ணியத்தை செய்தோம் என்றால் நம்ம துயரங்களை குறைவாகவே அனுபவிப்போம். Let me give an example that Vishwanath Chakravarti Thakur gives in the Kunti Stava. Kunti ஸ்தோத்திரத்தில் விஷ்ணு சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்ற ஒரு உதாரணத்தை சொல்றேன். When Kunti Devi prays that people imagine the Lord is partial, although he isn't, Vishwanath Chakravarti Thakur explains. விஷ்ணு சக்கரவர்த்தி டாக்கூர் குந்தி மகாராணி சொல்றதை வந்து விளக்கும் பொழுது குந்தி மகாராணி என்ன சொல்றாங்கன்னா, பகவான் வந்து பாரபட்சம் உடையவராக தோன்றுகிறார், ஆனால் உண்மையில ஒரு பாரபட்சமாக இல்லை. The same sunshine is shining in the sky. ஒரு சூரிய ஒளி வானத்தில் இருக்கு. That's very good for the lotuses because the lotuses blossom when the sun comes up. தாமரைகளுக்கு அது மிக சிறந்ததாக அமைகின்றது. தாமரைகள் சூரிய ஒளியிலேயே மலர்கின்றன. It's very bad for the thieves because the thieves require the cover of darkness in which to operate. ஆனால் திருடர்களுக்கு அது சரியானதல்ல. ஏனால் திருடர்களுக்கு இருட்டு தான் சரியான சாதகமானது. The Chakravaka birds are waiting all night for the sun to come up, so that when the sun comes, they're quite jubilant. இந்த சக்கரவாக்க பறவைகள்னு சொல்றது இரவு பூரா விழித்திருக்கின்றது. எதற்காக? சூரியன் வந்த மாத்திரத்திலேயே அவை சந்தோஷமாக ஆனந்தத்தை அடைகின்றது. The owls, they cannot operate in the sun. They can only come out at night. ஆனால் ஆந்தைகளுக்கு சூரிய ஒளியினாலே ஒரு பிரச்சனை. சூரிய ஒளியில வெளியில வர முடியாது, கண்ணு திறக்க முடியாது. இருட்டுலதான் அதுகளுக்கு கண் திறக்க முடியும். Sunshine is the same. Sun has no motive, no
partiality at all. Sun is simply shining. சூரிய ஒளி எந்த விதமான பாரபட்சமும் இல்லை. அது எப்பொழுதும் ஒளியை வீசிக்கொண்டிருக்கின்றதுதான். But depending on their own qualities, these different living entities will see the sun as either good or bad. ஆனால் ஒவ்வொரு ஜீவராசிகளும் தங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற் போல சூரிய ஒளியை நன்மையாகவோ தீமையாகவோ கருதுகின்றன. That is how prarabdha karma conditions us. இந்த பிராரப்த கர்மம் இவ்வாறாக நம்மளை கட்டுண்ட நிலைக்கு எடுத்துச் செல்கின்றது. Your conception of yourself, your basic mental attitude, this is also the creation of your prarabdha karma. பிராரப்த கர்மாவே நம்மளுடைய மனநிலையையும் நிர்ணயிக்கின்றது. And that's important because to take advantage of the process of Krishna consciousness, one has to have a proper attitude. ஒரு சரியான மனநிலை மனோபாவம் தேவை. ஏனால் அது கிருஷ்ண பக்தியில ஒருத்தரை வளர்வதற்கு மிகவும் உதவுகின்றது. Krishna says, well, by the mind we have to elevate ourselves and not degrade ourselves. நம்ம மனம் புத்தியை உயர்ந்த நிலையில வைத்துக் கொள்ள வேண்டும். அதை உபயோகித்து நம்ம கீழ்நிலைக்கு செல்லக்கூடாது என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார். So if we are suffering from prarabdha karma that affects our minds, then it's difficult. We have to suffer. நம்ம பிராரப்த கர்மத்தினால நம்ம உடலும் மனமும் வருத்தத்துல ஆழ்ந்திருக்கு, துயரங்கள்ல ஆழ்ந்திருக்குன்னா வேற வழியே கிடையாது. நம்ம துயரத்தை சந்திக்கவே வேண்டும். If we are endowed with sufficient intelligence and cheerful spirit and energy to act and all these other products of pious activity, then Krishna consciousness becomes so much easier. ஆனால் புண்ணிய கர்மங்கள் செய்திருந்தோம் என்றால் நமக்கு அறிவும் பொறுமையும் புண்ணிய விளைவுகளும் இருக்கும். அதன் மூலம் நம்ம கிருஷ்ண பக்தியை வளர்ப்பதற்கு அந்த சூழ்நிலையிலும் உபயோகிக்கலாம். I believe this is why Srila Prabhupada was so insistent on following Varnashram Dharma within ISKCON, because he saw that these are not particularly pious people. They don't have the greatest samskars, and it's impacting their ability to take to this practice. என்னுடைய கருத்து ஸ்ரீல பிரபுபாதர் ஏன் வர்ணாசிரம தர்மத்தை மிகவும் வலியுறுத்தினார் என்றால், இந்த கலியுகத்துல வாழும் மக்களுக்கு போதுமான தன்மையும் கிடையாது, கிருஷ்ண உணர்வை சரியாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் குணங்களோ தன்மைகளோ கிடையாது. அதன் மூலம் அவர்கள் வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலமே புண்ணிய விளைவுகளை மேற்கொண்டு அதன் மூலம் அவர்கள் கிருஷ்ண பக்தியை வளர்த்து கொள்ள வாய்ப்பு உண்டு. Whatever your karma is, you can become Krishna conscious if you're determined. You just have to focus. நம்ம ரொம்ப தீவிரமாக இருந்தால், நம்ம ரொம்ப கவனமாக நம்ம கவனத்தை கூர்மையாக செலுத்தினால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண பக்தராக மாறுவதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. 3 kinds of obstacles are mentioned in Canto 11. 11வது ஸ்கந்தம் பாகவதத்தில் 3 விதமான தடைகள் கூறப்பட்டுள்ளன. Dravya sambhava dosha means obstacles that are created by the facilities that I have, may not have so much. திரவிய சம்பவ தோஷம் சொல்லப்படுறது நம்மளுடைய சூழ்நிலைகள் பலவிதமான தடைகளை ஏற்படுத்தலாம். Desha sambhava dosha means I may be in a bad environment and that's causing obstruction to my ability to become Krishna conscious. அதாவது முதல்ல சொன்னது திரவிய சம்பவம்ன்றது நமக்கு வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். இரண்டாவது தேச சம்பவ தோஷம்னு இருக்கு. நாம் எந்த நாட்டுல வாழறோமோ எந்த சூழ்நிலையோ அந்த சூழ்நிலை நமக்கு கிருஷ்ண பக்தி வளர்ப்பதற்கு உகந்ததாக இல்லாமலும் இருக்கலாம். அது ஒரு குறைபாடாக இருக்கலாம். And Atma Sambhava doshas, these I think are what you're asking about, the things that we're bringing with us. அடுத்தது ஆத்ம சம்பவ தோஷம். இந்த மாதாஜி கேட்ட கேள்விக்கு சம்பந்தமானது. அதாவது நாம முந்தைய பிறவியிலிருந்து இந்த பிறப்போடவே நம்ம பல தோஷங்களை கொண்டு வருகிறோம். Maybe it's been created early in this life, maybe it's coming from a previous life, we don't know. இந்த உடல்லயே முன்னாடி நம்ம செஞ்ச பிரச்சனையோ இல்ல முன்னாடி ஜென்மத்துல செஞ்ச பிரச்சனையோ அது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகள் உண்டு. But the encouraging thing comes next. ஆனால் மிகவும் ஊக்குவிக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், Sarvan hariti chittasto bhagavan purushottama. From within the heart,
Purushottama, when he sees that we're sincerely trying to follow this process, particularly by hearing and chanting with great determination, then he takes all those things out of our hearts. ஆனால் கிருஷ்ணரோ இதயத்திலே இருக்கிறார். நம்ம நேர்மையான முறையில இந்த சிரவணம் கீர்த்தனம் வழிமுறையை கடைபிடித்து நம்ம பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்க விரும்புகிறோம் என்று அவர் கவனிக்கும் பொழுது உடனடியாக இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இதயத்தில் வீற்றபடியே அவர் அகற்றுகின்றார். இதுதான் மிகவும் அளிக்கக்கூடிய விஷயம். Sarvan Harati, he takes all of it. Sarvan Harati, அனைத்தையும் அவர் விலக்குகிறார். But understand that if we're pious, it's going to be a tougher fight. If we're impious, it's going to be a very tough fight. If we're pious, it's going to be more easy. நம்ம புண்ணியம் செய்தோம்னா இந்த போர்ல வெல்வது எளிதானது. ஆனால் புண்ணியம் செய்யாத பட்சத்தில் இது ரொம்ப மிகவும் பெரும் போராட்டமாகவே திகழும். So Bhaktivinoda Thakur also gives us very sage advice about this. இதன் சம்பந்தமாக பக்திவினோத் தாக்கூர் மிக அருமையான அறிவுரை கூறுகிறார். He says, forget about the past. It sleeps. It's gone. History. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடந்த காலத்தை நீங்க கவலைப்படாதீங்க, அது முடிஞ்சு போன செயல். And don't worry too much about the future. You cannot know it. எதிர்காலத்தை பத்தியும் உங்களுக்கு தெரியாதுங்கிற பட்சத்துல அதை பத்தி ஜாஸ்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. What you can do is act today, right now. நீங்க என்ன செய்ய முடியும்னா இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் நீங்க கவனிக்க முடியும். And that is the path of progress. இதுதான் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிமுறை. So to keep ourselves encouraged to do this, we require constant association with more advanced devotees. இது செய்யணும்னா மிக மூத்த பக்தர்களின் சங்கம் நமக்கு நிச்சயம் தேவை. Therefore I said we're all in time out for the last year and a half. It makes that very difficult even. இந்த சங்கம் பெறுவதற்கு கூட கடந்த 1.5 வருஷமாக ரொம்ப கடினமாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல அடைபட்டு இருக்கோம். Still, it's possible at the push of a button we can be connected, even with far away America or Coimbatore or Vrindavan or wherever you are. இருந்தாலும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால இன்னைக்கு ஒரு பட்டனை அழுத்துவதன் மூலம் நம்ம எங்க இருந்தாலும் அமெரிக்காவோ கோயம்புத்தூரோ விருந்தாவனமோ எங்க இருந்தாலும் அங்கு நம்ம சேர்ந்து இதை பற்றி நம்ம பேச முடியும். In this way we can make the best use of a bad bargain right here, right now. இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடியது மிக மோசமான சூழ்நிலை. இந்த மோசமான சூழ்நிலையில் மிக சிறப்பான விளைவுகளை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். Is that okay? Yes, thank you, Prabhuji. Okay, so I think we need to stop now because it is very late. And we'll see you again, I guess, next Monday. அடுத்த திங்கட்கிழமை சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. Thank you. Vanchakalpatarubhishta kripasindhubhyo patithanam pavanebhyo Vaishnavebhyo namo namah. Jai Shri Prabhupada. Hare Krishna.